இந்த உலகத்துல இந்த பூமியில வாழும் பொழுது அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாத்தையும் செய்து காண்பித்தாரு. உங்களுக்கு எல்லா அற்புதங்களும் உங்களுக்கு வந்து எல்லா அற்புதங்களும் சொல்லல, ஒரு கொஞ்சம் கொஞ்சமா இயேசுப்பா செஞ்ச அற்புதங்களை தான் அப்ப அண்ணன் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இந்த நாட்கள்ல தம்பி அப்படியே பாத்தீங்க, இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா இயேசுப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு கொடிய ஒரு வியாதி உள்ள ஒரு மனுஷனை இயேசுப்பா சுகமாக்குறாரு. சரிங்களா? அந்த கதையை தான் அண்ணா உங்கள்கிட்ட சொல்ல போறேன். இப்போ இயேசுப்பா ஒரு மலையில போய் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. சரிங்களா? அந்த ஒரு மலைனா ஒரு மவுண்டன், சொல்லுங்க. மவுண்டன்ல மக்கள் உட்கார்ற மாதிரி புல்வெளி தரைகள்லாம் நிறைய இருக்குது மலையில. சரிங்களா? அந்த ஒரு மலைய தேர்ந்தெடுத்துட்டு இயேசுப்பா அந்த இடத்துல பிரசங்கம் பண்ண போறாரு. அப்போ இயேசுப்பா அந்த எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊர் ஜனங்கள் கேள்விப்பட்டு என்ன பண்ணுவாங்களா, இயேசுப்பா பின்னாடி போயிட்டே இருப்பாங்களா. எதுக்காக இயேசுப்பா பின்னாடி போறாங்க சார் சொல்லுங்க? ஜனங்கள்லாம் இயேசுப்பா பின்னாடி எதுக்காக போறாங்க? யார் சொல்லுவா? ஏசப்பா வந்துட்டாங்க அப்படின்னா ஏசப்பா பின்னாடி போறாங்க அப்படின்னா எதுக்காக போறாங்க? ஏசப்பா அற்புதங்கள் நிறைய செய்வாரு, பிரசங்கம் பண்ணுவாரு, நல்ல வார்த்தைகளை பேசுவார். சொல்லுங்க, நல்ல வார்த்தைகள். நல்ல வார்த்தைகளை பேசும்பொழுது அந்த வார்த்தைகளை ஜனங்கள் கேட்கும் போது அவங்களுடைய உள்ளத்துல இருதயத்துல என்ன கிடைக்குது அவங்களுக்கு? சொல்லுங்க, ஒரு ஆறுதல், ஒரு அமைதி, அற்புதம். அவங்க கவலை போகுது, துக்கம் போகுது, அவங்க மனசுல எவ்வளவு பாரங்கள் இருக்கும், குடும்பத்தை நினைச்சு, பிள்ளைகளை நினைச்சு, குடும்பத்துல இருக்கிற கஷ்டங்களை நினைச்சு எவ்வளவோ துன்பங்கள் துயரங்கள் இருக்குமா இல்லையா? அப்போ இயேசுப்பாவுடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது அவங்களுடைய உள்ளத்துக்குள்ள என்ன கிடைக்கும்? மெய்யாகவே ஒரு சமாதானம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். அதுக்காகத்தான் நிறைய ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? இயேசுப்பா பின்னாடி போவாங்க. சரிங்களா? எத்தனை நாள் வேணாலும் இயேசுப்பாவுடைய வார்த்தை கேட்கிறது ஜனங்கள்லாம் ஆயத்தத்தோடு இருந்தாங்க. சரிங்களா? அப்போ இயேசுப்பா காலையில ஒரு 8 மணிக்கு என்ன பண்றாரு? அந்த மலையில ஏறி என்ன பண்றாரு? பிரசங்கம் பண்ண போறாரு. எத்தனை மணிக்கு? காலையில 8 மணிக்கு. அது இஸ்ரேல் ஒரு மலை. சரிங்களா? ஆமா, இஸ்ரேல். ஓகே. அந்த மலையில இயேசுப்பா போய் பிரசங்கம் பண்ண போயிட்டாரு. ஜனங்கள்லாம் நிறைய தங்களால போயிட்டாங்க. கிட்டத்தட்ட எப்படி ஒரு 5,000 மேல இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த மலைக்கு கீழே நிறைய வியாதியஸ்தர்கள் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நிறைய பேர்ல ஏற முடியாதுல்ல, ஏற முடியாத ஜனங்கள்லாம் இருக்கிறாங்கல்ல. அப்போ இயேசுப்பாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில இருந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ இயேசுப்பா பாக்குறது காலையில இருந்து மலைக்கு கீழே வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க.